சஞ்சய். சஞ்சய், குடிச்சிருக்கியா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? சஞ்சய், இது நல்ல பழக்கம் இல்ல. இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமே கரெக்டா இரு. கரெக்டா இரா? ஏய், அத சொல்லு. நீ யாருடி? சஞ்சய், நீ ஏன் இப்படி பேசுற? ஆமாண்டி, நான் தான் பேசுறேன். ஏதோ கட்டுல பொண்டாட்டி மாதிரி குடிக்காத பிடிங்கிற ஓவரா பேசுற. உன்னை கட்டிக்க போற பொண்டாட்டிங்கிற நினைப்புல பேசுற. கட்டிக்க போற பொண்டாட்டியா? ஓ, நீ அப்படி வரியா? உங்க அக்கா மாதிரியே நீயும் ஒரு பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் பணக்காரி ஆயிடலான்னு ஒரு நினைப்பா? அதுக்குதான் என்ன கிட்ட வரியா? என்னடா சொன்ன? நீ என்கிட்ட எந்த அர்த்தத்துல பழகுறன்னு தெரியல. ஆனா நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்ண. என்ன பணத்துக்காக ஆசைப்படுறவன் நினைச்சியா? இங்க பாரு, இப்ப இருக்கிற உங்க அக்கா வாழ்க்கையே நாங்க போட்ட பிச்சை. சரியா? இந்த மாதிரி ஓவரா பண்ணி டிராமா போடாத. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் லவ் எங்க புரிய போகுது? ஏய் நிறுத்தடி. நான் உன்னை லவ் பண்ணது எதுக்கு தெரியுமா? நீ இன்னும் என் கேரக்டரையே புரிஞ்சுக்கல. காலேஜில் நீ எவங்கிட்டையுமே மாட்டல. அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பெட்டு கட்டினேன். அதனால தான் உன்னை சுற்றி சுற்றி வந்தேன். இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன், பெட்லையும் ஜெயிச்சிட்டேன். அதுக்காக தான். சஞ்சய், நீ விளையாடுறேன்னு எனக்கு தெரியுது. என்ன விளையாடுறேன்ட்டு உண்மையை தாண்டி சொல்கிறேன். சஞ்சய், நீ பேசுறதுலே தெரியுது என்ன அவாய்ட் பண்ண நினைக்கிறேன்னு. ப்ளீஸ் சஞ்சய், நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா சொல்லு, சரி பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி பேசாத ப்ளீஸ்டா. இங்க பாரு, இந்த மாதிரி கெஞ்சறத முதல்ல நிறுத்து. நான் உண்மையை சொல்லிட்டேன், சரியா? முன்ன நான் சின்சியரா லவ் பண்ணல. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் லவ்ங்கிறது அப்பா அம்மா பாசத்தை விட பெருசு. உனக்குலாம் அதை சொன்னா புரியவா போகுது? சீ, இதுக்கு மேல உன் முகத்தை பார்த்து பேச கூட அருவருப்பா இருக்கு. இனி உன் மூச்சிலே முழிக்க மாட்டேன். குட் பை. மீரா, எனக்கு வேற வழி தெரியல. எல்லாம் என் தலையெழுத்து. நான் என்ன பண்றது? பாஸ், என்ன பாஸ், நாங்க வந்தது கூட தெரியாம நிதானம் இல்லாம நிக்கிறீங்க. ஒன்றுடா, சின்ன கனவு. அண்ணா, அப்படின்னா நீ அந்த ரஞ்சனியை காதலிக்கிறியா? என்னன்னே தெரியலடா, ரொம்ப நாளா ரஞ்சினி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாடா. என்ன பாஸ், என்னாச்சு? ஏதாச்சும் ரஞ்சினி சொதப்பிட்டாளா? ஐயோ, நான் ஏன் இவ்வளவு நாளா பேச்சுலராகவே இருக்கிறேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உங்க கூடலாம் இருந்தா ரொமான்ஸுக்கும் சண்டைக்கு கூட வித்தியாசமே தெரியாம போயிரும்டா. ஓ, புரியுது புரியுது.
அந்த ரஞ்சினி அவ என் கூடவே இருக்கணும். அவ என் லவ்வரா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, அவ்வளவு ஏன் அவன் என் வப்பாட்டியா இருந்தா கூட சரி, மொத்தத்துல அவ என் கூட தான் இருக்கும். பாஸ், அவளுக்கும் அந்த தீபக்குக்கும் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அவளை போய் அந்த ரஞ்சினி நெருப்பு மாதிரிடா. அவர்கிட்ட யாரும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது. அந்த தீபக்லாம் சான்ஸே இல்லடா. நல்ல வேலை அந்த சூர்யாவே அவனே செத்துட்டான். இல்லனா என் கையால அவனை கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பேன். சரிண்ணா, இப்போ நம்ம பிளான் எந்த அளவுனா போயிட்டு இருக்கு? நான் தான் சொன்னல ரஞ்சனி நெருப்புன்னு. அவ நெருப்பு வேகத்துல கிட்டத்தட்ட நம்ம பிளான் சக்சஸ் தான். ஆனா இப்பதானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்ட. டேய், நீ ரொம்ப அவசரப்படாத. அந்த ரஞ்சினிக்கே தெரியாம ஒரு சீக்ரெட் பிளான் வச்சிருக்க. வாங்கடா சொல்றேன். அண்ணா, இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சு. இது நம்மளால பண்ண முடியுமா? எவ்வளவோ செஞ்சுட்டோம், இதனால நம்மள முடியாதா? ஆனா இது மட்டும் நடந்தா அந்த ராஜ குடும்பமே காலிடா. அண்ணா, இதையும் நம்மளே பண்ணிடலாமே. இந்த பிளான் துளி கூட அந்த ரஞ்சினிக்கு தெரியாம பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மீரா உன் காலடியில தான். என்னங்க என்னங்க ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ரஞ்சினி, ஆஃபீஸ் கொஞ்சம் டென்ஷன். ஆஃபீஸில் ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, அதில் ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க இது? அப்படி என்ன ஆஃபீஸ் டென்ஷன்? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஓ, ஒருவேளை இவகிட்ட எல்லாம் ஏன் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரஞ்சினி, உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு என்ன. பேக்கில் 25 லட்ச ரூபா பணம் போட்டு பீரோவில் வச்சுருங்க. என்னடானா அந்த பணத்தை காணா ரஞ்சினி. அதுதான் ஒரே டென்ஷன். நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே பேங்கில் போய் நான் அந்த அமௌண்ட்டை கட்டி ஆகணும். இப்போ நான் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க, அந்த பணத்தை நான் எடுத்துருப்பேன்னு சந்தேகப்படுறீங்களா? சே, உன் மேலே நான் எப்படி எனக்கு சந்தேகம் பண்ண முடியும்? ஏன்னா நீ மனைவியாச்சே, சந்தேகம் பண்ண முடியுமா? அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? அப்படி நம்பிக்கை இருந்தா நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க நம்புவீங்களா? சொல்லு ரஞ்சினி, நீ சொல்லி நான் நம்பாமையா? இந்த படத்தை வேற யாரும் எடுக்கலைங்க, உங்க தம்பி தான் எடுத்திருக்காரு.
சேச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ரஞ்சினி. அவனுக்கு ஏதாவது வேணும்னா அவன் என்கிட்ட கேட்பான், இல்லை எங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டு போவான். அதுவும் போக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அவனுக்கு தேவையே படாது. பாத்தீங்களா? அப்போ நீங்க என் பேச்சு நம்பல, உங்க தம்பி நம்புறீங்க. இத பாருங்க, உங்க தம்பி ஒன்றும் இப்ப முன்ன மாதிரி இல்லை. நல்லா குடிக்கிறாரு, கண்ட இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சொல்லவே வாய் கூசுது. என் தங்கச்சி கிட்டயே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ரஞ்சினி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பியை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறியா? உனக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? போதும் ரஞ்சினி, உன் லிமிட் இதுதான். இது மேல போன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படின்னா உங்க தம்பி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? அப்படிதான். இவளுக்கு நாம வாழ்க்கை கொடுத்துருக்கோம், இவளை அடிச்சா எவன் வந்து கேட்பான்ற நினைப்பு உங்களுக்கு, அப்படித்தானே? அதனால தானே என்ன கை நீட்டி அடிச்சீங்க. அத்தை, மாமா. ஏய், இப்ப அவங்க எதுக்கு கூப்பிடுற? எது கூப்பிடுற? ஏமா என்னம்மா சவுண்ட் என்னம்மா? வரைக்கும் கேக்குது? ஏன் அழுது இருக்க? என்ன காரணம்? மாமா, இவங்க நாளைக்கு பேங்க்ல கட்ட வேண்டிய பணம் வீரல வச்சிருந்ததா, அத காணுமா? அத உங்க தம்பி தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன கை நீட்டி அடிக்கிறாரு. என்னம்மா சொல்ற? அவன் அப்படிலாம் செய்ய மாட்டாமா, நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசுற. இல்ல இல்ல, இந்த பொண்ணு சொல்றது உண்மையா கூட இருக்கலாம்ல. என்னங்க பேசுறீங்க? அவன் அப்பா, நீங்களுமா அவனை சந்தேகப்படுறீங்க? அவன் உங்க ரத்தம்பா, அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். காசு பணம்னு வந்துட்டா எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுதான்டா ஆகணும். ஏன் உன் தம்பி இதுக்கு முன்னாடி அதை எடுத்ததே கிடையாது அந்த வீட்டுல. கூப்பிட அவனை, கூப்பிடுறா. அப்பா, அவன் வரட்டும், நானே கேட்கறேன், கவலைப்படுங்க. பாருங்க, கேளுங்க. டேய் இரு. ஆமா, எதுக்கு வீட்டுல இருந்து பணம் எடுத்தியா? அவ்வளோ அவசரம் உனக்கு? என்ன அவசரம்? அப்பா இருங்க, நான் பொறுமையாக கேட்குறேன். ஏய் சஞ்சய், பேக்கில் கட்டுறதுக்காக பணம் 25 லட்சம் பீரோ வச்சுருந்தேன், அது இப்போ காணாண்டா. பணமா? என்ன பணம்? பாத்தியா பாத்தியா பாத்தியா, ஒன்றும் தெரியாம மாதிரி கேட்குறேன். பாத்தியா? சொல்லு சொல்லு, என்னன்னு சொல்லு. ஆமா, பணத்தை நான் தான் எடுத்தேன். என்னடா சொல்ற? அவ்வளவு பணத்தை எடுத்து நீ என்னடா பண்ண போற? முதல்ல அந்த பணத்தை அண்ணன் கிட்ட கொடு. குர்ரா. அம்மா சொல்றது பொய் தானடா? என்ன அம்மா, நான் அதை எப்பவும் செலவு பண்ணிட்டேம்மா. நான் செலவு பண்ணிட்டேன். பாத்தியாடி, நீ புள்ள வளர்த்துற லட்சணத்தை பார்த்தியா? 25 லட்சம் சாதாரணமாக செலவு பண்ணிட்டுன்னு சொல்கிறான். அதை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எங்களுக்கு தெரியுமாடா? சொல்லுடா, உன் பிள்ளைய பாருடி, கேளு, அவனை என்னன்னு கேளு. அவசரப்படாதீங்க, நான் கேட்குறேன். கோவத்துல கிட்ட அவன் மேலே கை கிட்ட வச்சிடாதீங்க. நான் கேட்குறேங்க, ஏண்டா எதுக்காக எடுத்த? ஏம்மா, எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு இந்த வீட்டில் இந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்குல்ல? உரிமையா? என்னடா பேசுற? யாரு சம்பாதிச்சது? என் பாட்டன் சம்பாதிக்கல, என் அப்பா சம்பாதிக்கல. ஏண்டா, பரம்பரை சொத்து கூட கிடையாது. எல்லாம் நான் உழைச்சு சம்பாதிச்சது. ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வச்ச சொத்துடா இது. நீ அழிக்க நான் சம்பாரிச்சு வச்சிருக்க. நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தானே நான் சம்பாரிச்சோம், நீ அழிக்கிறதுக்காக இல்லை. போடா, போ வெளியில. எனக்கு என்ன வருத்தம் சொல்றீங்க? அவனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றீங்களே, இதை சொல்ல உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? வேற என்ன சொல்ல சொல்ற? வீட்டுக்கு அடங்கலாமே, என்ன சொல்ல சொல்ற? போ சொல்ற வெளியில. அவனா ஏங்க, இப்ப திடீர்னு வீட்டை விட்டு போக சொன்னா அவன் எங்கங்க போவா? போட்டோம். இங்க பாருங்க, அம்மா. பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சா
அவங்களுக்கு நாம தாங்க சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு நாமளே தண்டனை கொடுக்கலாமா? வேண்டாங்க, அவனை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. டேய் சஞ்சய், நீ இப்படி செஞ்சிருப்பன்னு நான் கனவு கூட நினைச்சு பார்க்கலடா. இப்ப என்னடா பண்ண அந்த பணத்தை வச்சு? அதாவது சொல்லி சொல்லடா. டேய், உனக்கு கல்யாணம் ஆகி நீ செட்டில் ஆயிட்ட, என் லைஃப்பை நான் வாழ வேண்டாமா? இங்க பாரு, வேணும்னா என் சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்துருங்க. அம்மா, அவருக்கு என்ன பிளான் வச்சுருக்கிறாருன்னா, எல்லா சொத்தையும் பெரிய பையனுக்கே கொடுத்துடலாங்கிறது தான் அவருடைய ஆசை. அதுக்கு நான்லாம் விட மாட்டேன். ஆமாண்டா, ஆமா, ஏன் சொத்து நான் யாருக்கு வேணாலும் எழுதி வைப்பேன். அதுல உரிமை கொண்டாட உனக்கு என்னடா இருக்கு? அவன் என் சொல் பேச்சு கேட்கறான். இன்னைக்கு இந்த சொத்து சம்பாதிச்சத பாதி அவனுக்கு நான் சொத்தை எழுதி வைப்பேன், சும்மா இருப்பேன். அதுக்கு என்னடா உனக்கு வலிக்குது? போடா வெளியில, போடா. அம்மா, இந்த சொத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். டேய், அவசரப்பட்டு உங்க அப்பா சொல்றாரு வீட்டை விட்டு வெளியே போகாதடா. டேய், இந்த அம்மா விட்டுட்டு போயிடாத சாமி. கபடி இருக்க பெத்த மன பித்து பிள்ளை மன கல்லுன்னு சொல்லுவாங்க. டே சத்தே, உன் மனசு கல்லா போயிடுச்சா சொல்லுடா. நீ வயிற்றில் இருக்கும்போது பிரசவ வழியால சாகர வரைக்கும் போகும்போது கூட எனக்கு அந்த வழி பெருசா தெரியலடா. ஆனா இப்ப வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்ற பாரு, அதுதான்டா என்னால தாங்கிக்க முடியல சஞ்சய். டே, இந்த அம்மா விட்டுட்டு போயிடாதடா, எங்கே இருடா. ஏன் நீ அழுகிற? அவன் வெளியில போய் கஷ்டப்பட்டு நெத்தியில வைக்கிறதுக்கு 1 ரூபாய் காசு இல்லாத கஷ்டப்படுவான் பார். அன்னைக்கு இந்த அப்பனோட அருமை தெரியும்டா, தெரியும். அம்மா, இதுக்கு மேல இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். இங்க பாருமா, நான் இந்த வீட்டு விட்டு வெளியில போன பிறகு தேவையில்லாம என்னை நினைச்சு கஷ்டப்படாது. நான் எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பேன், சரியா? இது டெய்லியும் அப்பா கிட்ட இதை வச்சு சண்டை போடாத. உனக்கு உன் மருமக வந்துட்டேன், மகன் இருக்கிறான். இனிமேட்டு அவங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறக்கும். அவங்கள வச்சு நீங்க உங்க காலத்துல நல்லா வாழணும். நான் கிளம்புறேமா? சொல்லுடா, எனக்கு அவனை போக வேண்டாம்னு சொல்லுங்க. என் பையனை விட்டுட்டு போறா. ஏன் தேவலாம் பண்ணுறீங்க? எங்க போறான்? எங்க போனாலும் திரும்பி இங்க வந்துதான் ஆகணும். செஞ்ச தப்புக்கு மனம் திருந்தி அவனே வருவாமா, நீங்க அதுக்காது. ஐயோ கடவுளே, எல்லாத்தையும் என் பையனுக்கு தடையா இருக்கணும். வந்துருவாமா, வந்துருவா, நீ கவலைப்படாது. என்னம்மா நீ இந்த குளத்துல வந்துட்ட? அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். மா, அது கூட இல்லம்மா, போயும் இந்த செலமாட்டில நீ கிளம்பிட்டு வந்த. ஏமா, உன் அப்பனா நான் இப்ப மண்ணத்தோட அவனை தொட சொல்லி பார்க்கலாம். இல்ல புறடா, நானும் பண்ண தொடறேன். ராதி, இந்த புரடை இப்படிதான் கதையெல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமில்ல? அதனாலதான் சொல்றேன், இந்த ஜாக்கெட் புரடை நீ என்ன பண்ணுவியோ பண்ணு. சரி, நீங்கெல்லாம் யாருன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ லோன் கலெக்ஷன் ஸ்டாஃப் தானே? ஆமா, எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்க என் நண்பன் விதி?
டேய் நல்லா மாட்டினியா? நீ இப்ப இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால அந்த பொண்ணோட லோனை நீ தான் கட்டணும். என்னடா இப்படி சிக்கல்ல விட்டுட்டேனையே? ஆமாடா, நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால உன் வேலை போயிடுச்சு, எனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிருச்சு. என்னடா சரி, இவ்வளவு பிரச்சனை காரணம் யாரு? இதுக்கெல்லாம் காரணம் இதோ இருக்கானே இந்த சயின்டிஸ்ட். இவன் வந்து சயின்டிஸ்ட் கிடையாதுடா, இவன் இத்தனை நாளா ரூமுக்குள்ள உக்காந்துக்கிட்டு சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தான். அதனால போலீஸ் தொல்லை அதிகம்னு நினைச்சு ரூம் விட்டு வெளியிலேயே வரல அவன். பார்வதி, இவன் எவ்வளவு கேவலமானவன் உப்பனாச்சு தெரியுதா? இவனை நடு ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கணும். கேளு. என்னப்பா இதெல்லாம் உண்மையா? மா எல்லாம் உனக்காக தான் நான் பாடுபட்டேம்மா. நீ வாய மூடு. ஏப்பா எலிக்குஞ்சி மாதிரி பொந்துக்குள்ளேயே இருந்தியே, இதெல்லாம் பெருசா பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சா நீ சாராயம் காய்ச்சிட்டு இருக்கியா? அம்மா உனக்காக தான் நீ ஒரு பொண்ணு, உனக்காக தான் நான் சம்பாரிச்சு. உனக்கு ஒரு பொண்ணோ மண்ணோ அது இங்க மேட்டர் இல்ல. நீ சாராயம் காய்ச்சினியா இல்லையா அத சொல்லு. நீ நல்லா இருக்கணும் தான். பாரு, நீ பிச்சை எடுத்தாவதும் அந்த லோனை கட்டுற, எங்களை கட்ட சொன்ன நடக்கிறதே வேற. மா பாரதி, நாம ரெண்டு பேரும் போய் அடுத்தது இட்லி கடை போட்டுனாச்சும் பொழைச்சிக்கலாம். வா. இட்லி கடைய அட பாவி. எத்தனை சாமி